இல்லை பிராமணர்கள் அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எதுவும் இருக்கேன். நான் பிராமணர்கள் அமைச்சரானது நம்ம சமூக நீதி அடிப்படையில் வரவேற்க தான் செய்யணும். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமுதாயமான வன்னியர்களுக்கும் நாடார்களுக்கும் இடம் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அமைச்சரை கொடுத்திருந்து தான் ஒரு சமூக நீதி காவலர் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் செயல்பட்டிருக்கலாங்கிறது தான் எல்லோருடைய பார்வையாக இருக்கு. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் சாதி கண்ணோட்டம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிறுபான்மை துறை ஒரு முஸ்லீமுக்கும் தாழ்த்தப்பட்ட ஒரு இதுக்கு ஒரு பறைய சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வன்னியர் சமுதாயம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதல் ரவுண்டில் அமைச்சர் கொடுக்கலுங்கிறது தப்பு இல்லையா? அதே மாதிரி 2 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க அப்படிங்கிறது திமுக ஆட்சியினுடைய சாதனை. தேர்தல் வாக்குறுதிகளை பெரிய லெவலுக்கு நிறைவேற்ற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. ரெட் நூல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்துரமேஷ் நாடார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார். 9 அமைச்சர்களும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய 13வது முதல்வராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் சங்க சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சமூக நீதி அடிப்படையில் என்னுடைய ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி முதல் 3 கையெழுத்துகள் போதைக்கு எதிராக ஒரு சிறப்பு படை அமைக்கப்படும் அப்படிங்கிறத வரவேற்கிறோம். அதே போல் அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சிறப்பு இது பண்ணுறேன்ட்டு அதையும் வரவேற்க. இந்த மாதிரி வரவேற்கக்கூடிய விஷயங்களை முதல்ல சொல்லியிருக்காங்க. இது போக போக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அமைச்சரவை அந்த பட்டியல் அதில் ஒரு சில விமர்சனங்களும் வருது. முதல் முறையாக அல்லது நீண்ட ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு ஒரு பிராமணரை தமிழக அமைச்சரவையில் அமைச்சரவையாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அணுகுமுறை சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிராமணர்கள் அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எதுவும் இருக்கேன். நான் பிராமணர்கள் அமைச்சரானது நம்ம சமூக நீதி அடிப்படையில் வரவேற்க தான் செய்யணும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர்கள் நாடார்களுக்கெல்லாம் அமைச்சர்கள் இடம் கொடுக்கல. முதல் ரவுண்டிலே பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் 3 பேருக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவர் சமுதாயத்துக்கு 2 அமைச்சர் பதவியில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவுண்டர்களுக்கு 2 கொடுக்கும்போது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமுதாயமான வன்னியர்களுக்கும் நாடார்களுக்கும் இடம் கொடுக்கவில்லை. குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இடம் கொடுக்கல. இப்படி பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. இதை அவங்க உடனடியாக சரி செய்யணும். அதாவது ஒரே சாதிக்கு 2 அமைச்சர் கொடுக்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு விரிவாக்கம் பண்ண போகிறோம். 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வரப்போகிறாங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் முதல் ரவுண்டிலேயே இந்த மாதிரி விமர்சனம் தேவையாங்கிற அடிப்படையில் அவங்க செயல்பட்டுருக்கணும். குறிப்பாக ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அமைச்சரை கொடுத்திருந்து தான் ஒரு சமூக நீதி காவலர் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் செயல்பட்டுருக்கலாங்கிறது தான் எல்லோருடைய பார்வையாக இருக்குது. அதை அவர் அடுத்த கட்டமாக சரி செய்வார் நம்ம நம்புகிறோம். இப்போ அதில் பெரும்பாலும் இருக்கிறவங்க எல்லாருமே தாவேக்காவில் முக்கிய தலைவர்களாக 2ஆம் முன்னணியில் உள்ள தலைவர்களாக தான் கொடுத்துருக்குறாங்க. வேட்பாளர்கள் யாரையுமே அவர் சாதி பார்த்து நிறுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் அணுகியிருப்பாங்களா? இல்லை அப்படி கிடையாது. சாதி கண்ணோட்டம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிறுபான்மை துறை ஒரு முஸ்லீமுக்கும் தாழ்த்தப்பட்ட ஒரு இதுக்கு ஒரு பறைய சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு இவர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வேற ஒரு நல்ல பதவிகளை கொடுத்துருக்கலாமே. அதை கொடுக்கலங்கும் போது இவங்க சாதி மத கண்ணோட்டத்தில் தான் அரசியல் பண்ணுறாங்க. சமூக நீதி என்பது எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணுங்கிறது தான். அந்த அடிப்படையில் நீதி கட்சி பாணியில் இவங்க 100% இடஒதுக்கீடுங்கிற அடிப்படையில் செயல்பட்டால் தான் அது சமூக நீதி. மற்றபடிக்கு திக பேசுறது சமூக நீதினா கிடையாது. திமுக பேசுறது சமூக நீதினா கிடையாது. சமூக நீதி பேசுறதுக்கு அவங்க வாயிலெல்லாம் பேசுவாங்களே தவிர செயல்பாட்டில் இருக்காது. அதே மாதிரி இவருடைய நிலைமை ஆயிடக்கூடாது. நீதி கட்சி செயல்படுத்திய 100% இடஒதுக்கீடு கொள்கையும் நீதி கட்சி சொன்ன 100% சமூக நீதியும் உண்மையாக அண்ணன் விஜய் அவர்கள் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயன்படுத்த வேண்டுங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்கும். இல்லை அவர் வேட்பாளர்கள் நிறுத்திய விதத்திலேயே நாடார்கள் பெரும்பான்மையாக இல்லாத இடங்களில் அவருடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பட்டியல் சமூகத்தினர் பொது தொகுதிகளில் நிப்பாட்டியிருக்கிறாரு.
இப்படி பல்வேறு கலவையா தானே அவர் அணுகியிருக்கிறாரு. பொது தொகுதியில ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களும் நிறுத்திருக்காங்க பட்டியல் பிரிவு சேர்ந்தவங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இவர் நிறுத்தினதுக்கு நம்ம வாழ்த்து சொல்றோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில் அமைச்சரவையில் முஸ்லீம்களுக்கு சிறுபான்மை பிரிவும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அந்த இதுக்கு வந்து ஒரு பழைய சமுதாயத்தை சேர்ந்தவரையும் போடுறதுங்கிறது சமூக நீதியான்னு நீங்களே உங்களுடைய கருத்துக்கே நான் விட்டுறேன். இல்லை, ஒருவேளை அவர் இப்படி நினைச்சிருக்கலாம்ல, அவங்களுக்கு தான் அந்த வழி அதிகமாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கலாம்ல. எங்க வழி அதிகமாக தெரியுது, அவங்க செயல்படுறாங்க படலை. ஏன் இப்போ மீனவர் நலத்துறைக்கு வேற ஒருத்தர் போடுறது எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க. திமுக ஆட்சியில் கூட ஒரு நாடக சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தார். இவங்க வந்து போடுறத வந்து இப்போ நம்ம தப்பு சொல்லலை. அதே சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும்பான்மை சமுதாயத்தையும் முதல் ரவுண்டிலேயே அமைச்சராக்கி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். குறிப்பாக வன்னியர்களையும் நாடார்களையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் புறக்கணித்தது தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் கணிசமாக அவர்கள் தான் உள்ள இடம் பெற்றிருக்கிறாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் இடம் பெற்றிருக்கிறாங்க. அடுத்தடுத்து வரும்போது அவங்களுக்கு கொடுப்பாங்க தானே, திட்டமிட்டு புறக்கணிச்சிருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதா? இல்லை, திட்டமிட்டுன்னு இல்லை, அவங்க திட்டமிட்டு புறக்கணிச்சாங்களா இல்லை தெரியாமல் அவங்க கொடுக்கலையாங்கிறத தாண்டி இப்போ பொதுவாக ஒரு சாதாரண ஒரு ஆளாக நீங்கள் யோசிங்க. வன்னியர் சமுதாயம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதல் ரவுண்டில் அமைச்சர் கொடுக்கலங்கிறது தப்பு இல்லையா? நாடா சமுதாயம் தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு முதல் ரவுண்டில் அமைச்சர் பதவி கொடுக்கலங்கிறது தப்பு இல்லையா? தேவேந்திர குல சமுதாயம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு முதல் ரவுண்டில் அமைச்சர் பதவி கொடுக்கலங்கிறது தப்பு இல்லையா? இப்படி தானே பார்க்கப்படும். நீங்க ஒரே ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுங்கிறதும் தெலுங்கர்களுக்கு 3 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுங்கிறதும் இந்த நேரத்தில் தேவையா? குறிப்பா தமிழ்நாட்டில் 6% கூட இல்லாத பிராமணர்களுக்கு முதல் ரவுண்டிலே அமைச்சர் பதவி கொடுத்ததுங்கிறது அவசியமா? இதெல்லாம் வந்து கேள்விகளாக வைக்கப்படுகிறது. இவங்க தெரிஞ்சு செஞ்சாங்க தெரியாம செஞ்சாங்கன்றது நமக்கு தேவை கிடையாது. நம்மளுடைய பார்வையில் சமூக நீதி பேசக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சமூக நீதி அடிப்படையில் எல்லா சமூகத்திற்கும் உரிய பிரதிநிதித்துவை முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஒருவேளை இப்போ பல்வேறு கலைவரங்களுக்கு நடுவில் தான் இவர் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். இன்னைக்கு கேட்குறாரா நாளைக்கு ஏற்றுக்க போகிறாரா அப்படிங்கிற சூழலை தான் ஏற்றிட்டு இருக்கிறாரு. வட மாவட்டங்களில், அதாவது குறிப்பாக விழுப்புரம், திருவண்ணாமலை, இப்படி சில மாவட்டங்களில் ஒரு இடத்துல கூட தவிக வெற்றி பெறலை. அந்த கால்குலேஷனை கணக்கில் வச்சு இந்த அமைச்சரவை தயார் பண்ணியிருப்பாங்களா? இல்லை, அப்படி நீங்கள் தயார் பண்ண முடியல. நீங்கள் தெளிவாக அவருடைய பதவியேற்பிலெல்லாம் அவர் தெளிவாக சொல்கிறாரு, 8 கோடி பேருக்கும் நான் முதல்வர், 8 கோடி பேரையும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன், எனக்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாரையும் நான் ஒன்றாக தான் பார்க்குறேன், எல்லாத்துக்குமான முதல்வராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் தான் ஒன்றா தானே பார்க்க முடியும். இப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக அவர் கட்சியில் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது சரி. வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னா அமைச்சர் கொடுக்க முடியாது. நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் உறுப்பினர் அவங்க கட்சியில் இல்லைன்னா அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது. தேவேந்திர சமுதாய குலத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த சட்டமன்றத்தில் இல்லைன்னா அவங்களுக்கு அமைச்சர் அப்படி இல்லையே. எல்லா கம்யூனிட்டி எல்லா ஜாதியிலையும் அவங்க கட்சியிலேயே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் கொடுத்தாதுன்னா அது வந்து ஜஸ்டிஸ், சமூக நீதி. இப்போ குறிப்பாக அவர் 3 திட்டங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறாரு. அதில் 2 திட்டங்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்ததும் போதை ஒழிப்பு சம்பந்தப்பட்டதும். இந்த 2 பிரச்சனைகள் தான் இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக திமுக ஆட்சியின் மீது ஒரு கடுமையான விமர்சனமாக இருந்தது. பிரேமலதாவும் அதை பேசியிருந்தாங்க. அதை வந்த முதல் நாள்லேயே ஒரு கையெழுத்தாகவும் போட்டிருக்கிறாரு. அந்த திட்டங்களை எந்த அளவுக்கு இவங்களால செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? காவல்துறைக்கு சுதந்திரமாக முதலமைச்சருடைய நேரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை. அப்படி இருக்கும்போது அந்த துறை மிக சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு விஜய் அவர்களால் நிச்சயம் முடியும். அந்த அடிப்படையில் இந்த 2 திட்டங்களும் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போதைப் பொருள் வந்து குக்கிராமங்கள் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் வரைக்கும் இருக்கு. அதனால பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் நடக்குது. அதனால சாதி ரீதியான மோதல்கள் நடந்தது. அதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிக அளவு நடந்தது. அப்படிங்கிறதுலாம் திமுகவுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம். அதே மாதிரி 2 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க அப்படிங்கிறது திமுக ஆட்சியினுடைய சாதனை. அந்த சாதனைகள்லாம் வேதனையாக மாறி தான் திமுக இன்னைக்கு ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இதை புரிந்து கொண்டு இந்த 2 துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கையெழுத்திட்டு இருக்கிறத 100% வரவேற்போம். அதை சிறப்பாக செயல்படுத்துவார்கள் நம்புவோம். எல்லா துறையுமே தொடச்சி எறிஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க கஜானாயில். இது வழக்கமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் கூடுதலாக நான் வெள்ளை அறிக்கை தர்றேன் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாரு. அது சாத்தியமா? முதல்ல சாத்தியம் தான். இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளவு பணம் இருக்குது, இல்லை இத்தனை கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு
இப்படி இருந்த ஒரு மாநிலத்தை நான் வந்து என்னுடைய நிர்வாக திறமைகளை நிர்வாக சீர்திருத்தத்தில் சரி செஞ்சிருக்கேன்னு இவர் பின்னாடி சொல்றதுக்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வெள்ளை அறிக்கைங்கிறது சாத்தியம்தான். அதை நடைமுறைப்படுத்தினா மகிழ்ச்சியோட நம்ம வரவேற்க வேண்டியதானே. இல்லை, அவர் சொன்ன பல்வேறு திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டை இன்னும் கடனாளி மாநிலமாக மாற்றிடும், அதெல்லாம் சாத்தியமே இல்லை. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்கிறாருன்னா 2000 2500 கொடுக்க முன்னாடி கூட பரவாயில்ல, 1000 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரும் தேர்தல் அறிக்கையில் 2000 ரூபா தரேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். அது நடைமுறை சாத்தியமா, இல்லை அதில் என்ன சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ 1967 அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது மிக கடுமையாக அரிசி பஞ்சம் ஏற்பட்ட 10 வருஷம் ஆட்சி காலத்தில் மிக கடுமையாக அரிசி பஞ்சம் ஏற்பட்ட காலகட்டத்தில் அண்ணா அவர் என்ன சொன்னார்னா 1 ரூபாய்க்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார். இதே மாதிரி தான் 67 ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அவங்களால நடைமுறைப்படுத்த முடியல. 1 படி மட்டும் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் ஒரு சில பகுதியில் போட்டுட்டு அதோட நிறுத்திட்டாங்க. அதற்காக அண்ணாவுடைய செல்வாக்கோ அவங்களோட ஆட்சியோ தடைப்பட்டு நிற்கல. சொல்றது புரியுதுல? அவங்க சொன்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. எதெல்லாம் முடியுமோ முடிந்த அளவிற்கு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை, இதை சரி செய்தாலே விஜய் அவர்களுக்கு ஒரு இமேஜ் கூட தான் செய்யும். அதனால இவர் வந்து 2500 ரூபா கொடுத்தே ஆகணும், பெண்களுக்கு இலவசமாக பஸ் விட்டே ஆகணும், 6 மாதம் 6 சிலிண்டர் கொடுத்தே ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதிகள். தேர்தல் வாக்குறுதிகளை வந்து பெரிய லெவலுக்கு நிறைவேற்றுற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு மக்கள் ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது அவர் சொல்லியிருக்காருல 3 விஷயம், 200 யூனிட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து பில்லு போடுவோம், இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்தினாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். மற்றபடிக்கு இந்த 1000 ரூபா கொடுக்கறது கூட அவசியம் பண்றது. மக்கள் யாரும் இப்போ 1000 ரூபாய்க்கு சாப்பாடு வழி இல்லாமலாம் இல்லை. 1000 ரூபாய் நிச்சயம் வேணுங்கலாம் யாரும் கேட்கல. வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அந்த கணவனால் கைவிப்பட்ட கணவன் இல்லாதவர்கள், கணவனால் கைவிப்பட்ட விதவை பெண்கள், இவங்களுக்கு கொடுக்கறது நியாயம். அதை விட்டுட்டு எல்லாருக்கும் சகட்டி மேடிக்கு 2500 ரூபா கொடுப்போம், 1000 ரூபா கொடுப்போன்றதெல்லாம் அபத்தம். அது தேவையில்லை, அது அவசியம் கிடையாது. இப்போ விஜய் அவர்களோடு காங்கிரஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க, மற்றவங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறாங்க. நாங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்தோம், எடப்பாடி அவர்களுக்கும் அழைப்பு விடுத்தோம், அவங்க வரலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் காலையிலேயே வந்து இறங்கிட்டாரு, விழாவிலையும் கலந்துட்டு இருக்கிறார். காங்கிரஸ் இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை தாவிகாவுக்கு உண்டாக்கும்? ஏன்னா குறிப்பாக காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் 5 எம்எல்ஏக்களில் 3-4 எம்எல்ஏக்கள் வந்து தென் மாவட்டங்கள், குறிப்பாக கன்னியாகுமரி அந்த பகுதிகளில் வச்சு வச்சவங்க. அவங்க 2 அமைச்சரவை கேட்குறாங்கன்னு ஒரு செய்தி பரவலாக வருது. இவங்க ஒன்று கொடுக்க போகிறாதுன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும். காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால தாவிகா என்ன மாதிரியான இது விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும்னு நினைக்கிறீங்க? தாவேகாவுக்கு நண்பகத்தகுந்த நண்பனாக காங்கிரஸ் கூட்டணியிலையும் நாங்கள் இடம்பெறோம்னு சொல்லி அவங்க தெளிவாக லெட்டர் கொடுத்த ஒரே கட்சி அதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், 2 கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், முஸ்லீம் லீக்காக இருக்கலாம், இவங்களாம் நம்பகத்தன்மையற்றவர்கள் நாளைக்கே கால வரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து ஒரு பக்கம். காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுங்கிறது காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வளர்க்கறதுக்கு ஒரு பலமாக இருக்கிறது. 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு தடவை கூட ஜெயிக்கவே இல்லை. அது குறிப்பாக ஆட்சியில் இடம்பெற அளவுக்கு அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இல்லை, அவங்க வந்து செல்வாக்கை இழந்து விட்டார்கள். அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தாவேகா வந்திருக்கிறதுனால இவரும் அதாவது முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளிடம் ஆதரவு பெற்றுக்கொண்டு நாங்கள் மதசார்பற்ற ஆட்சி தான் அமைப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் என்ன பண்ணுவாங்க, மதசார்பற்ற விஜய் அவர்களோட நம்ம கை கோப்போன்னு கோத்துருக்காங்க. இது வந்து காங்கிரஸுக்கு விஜயை வச்சு லாபம், விஜயை வச்சு காங்கிரஸுக்கு லாபம். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி இணைஞ்சிருக்குது. இந்த கூட்டணி தொடர்ந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணியாக தமிழ்நாட்டில் வந்து அவங்க மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் கொண்டு போகிறதுக்கான சூழல் இருக்குது. இது அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலையும் நாங்கள் வந்து விஜய் அவர்களோட தான் கூட்டணியில் இருப்போம். தேர்தலுக்கு முன்னாடி இது சொன்னது தான். திரு ராகுல் காந்தி அவர்களே விஜய் கூட்டணி தான் விரும்புகிறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வகையில் இன்னைக்கு உடனடியாக அவர் நேற்று அறிவித்த உடனே அவர் கிளம்பி வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டாருங்கிறது அவங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தும் செயலாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இருக்கிறதுனால தேவையில்லாமல் பாஜகவினுடைய எதிர்ப்பை விஜய் சம்பாதிக்க வேண்டி வரும் அப்படிங்கிற விமர்சனமும் இல்லை. நீங்கள் யாரு கூட கூட்டணி வச்சாலும் எதிர்ப்பு சந்திக்க வேண்டியது தானே இருக்கும். இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கல, பாட்டாளி மக்கள் கொடுத்த ஆதரவை வாங்கி விஜய் ஆட்சி அமைச்சிருந்தாலும் அவர் சில கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளோட எதிர்ப்பு சம்பாதிக்க வேண்டியது இருந்திருக்கும். இது வந்து அரசியலில் எதிரும் புதிருமாக எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய சூழலில் யாருடைய ஆதரவை பெற்றாலும்
ஒரு எதிர்ப்பை சந்திக்கணுங்க. அவருக்கு தமிழ்நாட்டில் இது லாபமா லாபம் இல்லையா, தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது அப்படின்னு ஒரு நிலையில காங்கிரஸுங்கிறது வந்து ஒரு ஒரு 3-4% வாக்கு உள்ள ஒரு கட்சி, அந்த கட்சி நம்ம கையில் வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்கிற அடிப்படையில் விஜய் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு நம்ம பார்க்க முடியும். ஓகே, நிறைவு கேள்வியாக நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்த புள்ளிக்கே வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு பிராமணருக்கு வந்து கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுனால தொடர்ந்து ஏற்கனவே இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம், புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி திட்டம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எளிமையாக தாவேக்கா வந்து வளைஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, ஒரு பிராமணரை வச்சு உங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு தர்றோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வையும் வைக்கிறாங்க. இந்த அணுகுமுறை சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது ஒரு ஜாதியை சேர்ந்தங்கிறவராலேயே அவர் வந்து கருத்து ரீதியாக வந்து நம்ம தாக்கல் பண்ணுறது தப்பு. சமூக நீதி காத்த வீராங்கனின்னு சொல்லி தீகாவால் பாராட்டப்பட்ட தலைவர் வந்து பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஜெயலலிதா அவர்கள். பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கையில் உருவான கட்சியான அதிமுக வழி நடத்துறது பிராமண சமுதாயத்தை அம்மா ஜெயலலிதா அவர்கள். அப்படி இருக்கும்போது ஒருவர் இந்த சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கம்யூனிஸ்டில் பிராமணர்கள் மிகப்பெரிய அளவில் கோலோச்சன வரலாறு இருக்குது. தீக்காவிலேயே பிராமணர்கள் இருந்து வரலாறுலாம் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இது வந்து சாதியை சொல்லி அவரை வந்து பிராமணர், அதனால அவர் பிஜேபிக்கு ஆதரவாக போயிடுவார் அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவர்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் வடிவங்கள் எல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபியோட திட்டங்களுக்கு அவங்க ஆதரவு கையெழுத்து போட்டால் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகளாம் கூட நிற்பாங்களா, போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதனால நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைய நிலைமையில் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்வோம், பாராட்டுகளை தெரிவிப்போம். அதுதான். மற்றபடிக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, செயல் திட்டங்கள் என்ன, அவங்க எந்த மாதிரி செயல்படுறாங்க, அதை குறித்து தான் நம்ம பார்க்க முடியும். இன்றைய சூழலில் தமிழ்நாட்டின் மிக பெருமையான சமுதாயமான வன்னியர்கள், நாடார்கள், தேவேந்திர குலவேளாளருக்கு அமைச்சரவையில் உடனடியாக இடம் கொடுக்காதது தவறு. இந்த தவறை உணர்ந்து உடனடியாக அவர் அடுத்த அமைச்சரவையில் நாடார்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தையும் வன்னியர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தையும் தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த பிரதிநிதித்தையும் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.